ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட 1 மந்தோட சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா October 9 அப்போ வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னையிலேருந்து என்னோடய சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்துட்டு ஒரு 10 டேஸாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருவேன். என்னோடய 1 மந்தோட சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோடய சேவிங்ஸில் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆர்டி வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. இது என்னோடய 2வது ஆர்டி. நான் ஃபஸ்ட் ஆர்டி போட்டிருந்தேன், அது பார்த்திங்க அப்படின்னா அது முடிய போகுது. இது என்னோடய 2nd ஆர்டி. இந்த ஆர்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு முதலமைச்சரோட மகளிர் உரிமை தொகை இருக்குது பார்த்திங்களா, 1000 ரூபாய் ஏறுதில்ல, அந்த 1000 ரூபாய் தான் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த 1000 ரூபாவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா 1000 ரூபாய் வந்து நமக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகும் இல்லையா. நான் வந்துட்டு ஒரு 20-25ஆம் தேதி வாக்கில் போயிட்டு ஆர்டி வந்துட்டு போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நான் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு டெபாசிட் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் வந்துட்டு போட்டிருந்த அமௌண்ட் இது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் மந்த் டு இந்த மாதம் வரைக்குமே வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதாவது 50 ரூபா, அப்புறமா வந்து புதுசாக கிடைக்கிற 100 ரூபாய் இருக்குது இல்லையா, புதுசாக வர நோட்டு, எந்த நோட்டாக இருந்தாலுமே வந்து நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்குவேன். இது வந்துட்டு என்னோட வந்துட்டு சேவிங்ஸ், இந்த மாதத்தோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட இந்த மந்தோட சேவிங்ஸ். ₹810 இருக்குது. அதாவது என்கிட்ட வந்துட்டு 810 ரூபா வந்துட்டு 50 ரூபா, 100 ரூபா ப்ளஸ் வந்துட்டு இந்த நியூ நோட் வந்துட்டு 10 ரூபா. இந்த மாதம் என்னோடய சேவிங்ஸ் வந்துட்டு 810 ரூபா. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு நான் டெய்லி கடைக்கு போகிறப்ப வர்ற காயின்ஸு, எவ்வளோ காயின்ஸ் வந்து கிடைக்குதோ அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு போட்டுருவேன். அதாவது இது என்னோடய தனி சேவிங்ஸு, நான் மட்டுமே சேவ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்கிற அமௌண்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எஸ்பியில் போட்டுருவேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கான எஸ்பி அக்கௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மந்த்லி வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து போடுவேன். இதில் நீங்கள் இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கிறேனோ அந்த அமௌண்ட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு நிறைய பணம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு பணம் வந்துட்டு சேமிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கலாம், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த தான் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 810 ரூபா இருக்குது. காயின்ஸ் நான் ஆல்ரெடி வந்து எண்ணி வச்சுட்டேன். இதில் வந்துட்டு 300 ரூபா இருக்குது. ஸோ மொத்தம் 1110 ரூபா இருக்குது. இதை அப்படியே கொண்டு போயிட்டு என்னோடய எஸ்பியில் வந்து நான் வந்து போட்டுருவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேமிக்க முடியும் அப்படின்னா எல்லாராலையுமே வந்துட்டு முடியும். குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தாராளமாக சேவ் பண்ணுங்கள். கொஞ்சமாவது சேவ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களாலேயும் வந்துட்டு பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.